ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தின தியானத்தின் மூலமாய் இந்த மார்னிங் மன்னா என்ற டெய்லி டிவோஷன் மூலமா இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. 22/11/2025 இந்த அந்த இந்த நாளுக்குரிய வார்த்தை, யார் வராவிட்டாலும் நான் இயேசுவின் பின் செல்வேன். எடுத்து வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த வேதாகமம் இப்படி தெளிவாய் சொல்லியிருக்கிறது. வாசிக்கிறேன். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். என்னாச்சு தெரியுமா? எலிமேலேக்குக்கும் 2 குமாரர்களுக்கும் மறிச்சிடுறாங்க. ஆனா தன் சொந்த தேசத்துல பார்த்தீங்கன்னா திரும்பி செல்ல நகோமியை விரும்புறார். ஆனா தன் முடிவை தனது மருமக்களிடத்துல போய் அவள் சொன்னபோது ஓர்பால் அந்த நகோமியை பார்த்து முத்தமிட்டு அவள் விடை பெற்று போனாள். ஆனா ரூத் நகோமியோட கூட செல்வதில உறுதியா இருந்தாலும் இஸ்ரவேலுடைய தேவனை நிராகரிக்கதான் இந்த ரூத்துக்கு அநேக காரணங்கள் இருந்தது. முதலாவது அவளுடைய குடும்ப பின்னணி ஆச்சு தெரியுமா? அவள் ஒரு மோவாரிய பெண். அதாவது அவளுடைய குடும்பம் யெகோவா அல்ல, வேறு தேவர்களை சேவித்து 2வது சூழ்நிலைகளை அவளுக்கு எதிராக இருந்தது. அவளது மாமனார், கொழுத்தனார், அவருடைய கணவர்லாம் அடுத்தடுத்து வரிசையாக மறிச்சிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ரூத் விதவையானால் உதவி செய்வார் ஒருத்தருக்கும் யாருக்குமே அவருக்கு ரூத்துக்கு கிடையாது. ஆனால் அவள் தன் கணவனின் தேவனை நிந்திக்கவில்லை. மாறாக தன் மாமியாரோட நகோமியோட பெத்லகேமுக்கு செல்ல ரூத் முடிவெடுத்தாள். அங்கு சென்ற பின் ஒரு வயலுக்கு கதிர் பொறுக்க சென்றாள். அவள் வேறு தேசத்திற்கு சேர்ந்தவள். பெத்லகேம் ஊரும் அதன் மக்களும் அவருக்கு என்னாச்சு? பரிச்சயமற்றவர்கள். ஒருவேளை அவளை அவர்கள் நிந்தித்து துரத்தி விட்டிருக்கலாம். அப்படியும் தன் மாமியின் நலனை கருதி அவள் கதிர் பொறுக்க சென்றது அவளது விசுவாசத்தின் அளவை காட்டுகிறது. இந்த விசுவாசத்தை கர்த்தர் ரூத்தை கனப்படுத்தினார். அவளை அவர் நேராக போவாசுக்கு வயலுக்கு நடத்துறார். இழந்து போன வாழ்க்கையை அவன் மூலமாய் மறுபடியும் பெற அவர் வழி செய்தார். போவாஸ் ரூத்தை போய் திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களது வம்சாவளிதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ரூத் மட்டும் தன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கடைசி வரை அவள் நிலைத்திருக்காவிட்டால் ஓர்பாலை போல அவள் எல்லாரையும் மறக்கப்பட்டு போயிருப்பாள். அவளுடைய ரூத்தினுடைய விசுவாசம், தைரியம், விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அவளது வாழ்வை சரித்திரமாக்கி விட்டது. வாழ்வு நம்மை ஊக்கப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். நாமும் நமக்கு நேரிடுகிற இந்த சோதனைகளை, தடைகள், இந்த இழப்புகளில் நடுவே கர்த்தரை நம்பி அவருக்கு பின்